அன்புக்குரிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது முழுமை பெறா பதிவேடுகளின் கணக்கிலிருந்து நம்ம கணக்கு பார்த்துருக்கோம். அதில் ஏற்கனவே பார்த்தது பெறுதற்குரிய மாற்றுச் சீட்டும் அதோடு தொடர்புடைய கடனாளி கணக்கு, அதனுடைய தொடர்ச்சி செலுத்தக்கூடிய மாற்றுச் சீட்டு, மொத்த கடைந்தோர் கணக்கு. இப்போ கடைந்தோர் கணக்கு முன்னாடி செலுத்தக்கூடிய மாற்றுச் சீட்டு கணக்கு தயார் செய்யணும்னு சொல்லணும். அதுக்கு ஒரு மாடல் பயிற்சி கணக்கு ஒன்று இங்கே போர்டில் எழுதிக்கொண்டிருக்கு. இதை வைத்து ஒரு இந்த கணக்கு எப்படி செய்யறது? இப்போ செலுத்தக்கூடிய மாற்றுச் சீட்டு என்பது கடனைந்தோர் கணக்கு என்பது நமக்கு தெரியும். ஏற்கனவே நிறுவனத்திற்கு கடன் கொள்முதல் செய்து கடன் கொடுத்தவர்கள் கடனைந்தோர், அதை பல கடனைந்தோருக்கு சேர்த்து மொத்தமாக ஒரு பேர் எடுக்கணும். இப்போ மொத்த கடனைந்தோர் கணக்கு முன்பாக செலுத்தக்கூடிய மாற்றுச் சீட்டு நாம் தயார் செய்யணும். அப்போ செலுத்தக்கூடிய மாற்றுச் சீட்டு என்பது கடனைந்தோருக்கு நாம் செலுத்தக்கூடிய தொகை ஒன்று ரொக்கமாக செலுத்தலாம் அல்லது மாத தவணைகளில் தருவதாக சொல்லி மாற்றுச் சீட்டு எழுதி கொடுக்கலாம். அப்போ அந்த மாற்றுச் சீட்டை எவ்வளவு ஏற்கப்பட்டது என்ற கணக்கை காண்பதற்காக தான் இந்த செலுத்தக்கூடிய மாற்றுச் சீட்டு கணக்கை முன்னாடி தயார் செய்யும். அதற்கு ஒரு பயிற்சி கணக்கு உங்களுக்கு இருக்காங்க. பயிற்சி எண் 15 அதை பார்த்தீங்கன்னா மொத்த கொள்முதலை கணக்கிடவும் அப்படின்னு 2018 ஜனவரி 1 அன்று கடனைந்தோர் என்பது தொடக்க கடனைந்தோர், அது கடனைந்தோர் கணக்கு போகணும். 2018 ஜனவரி 1 அன்று செலுத்தக்கூடிய மாற்றுச் சீட்டு செலுத்தக்கூடிய மாற்றுச் சீட்டுடைய துவக்கத்துக்கு போகணும். கடனைந்தோருக்கு செலுத்தியது கடனைந்தோர் கணக்கில் போகணும். மாற்றுச் சீட்டுக்குரியது மாற்றுச் சீட்டு கொடுத்ததில் வரும். கொள்முதல் திருப்பம் கொள்முதலுக்கு கழிக்கக்கூடியது கடனைந்தோர் கணக்கு. ரொக்க கொள்முதல் என்பது இப்போ நம்ம போடக்கூடிய இந்த இரண்டு கணக்கீடுகளுமே கடன் சார்ந்த நடவடிக்கை கொண்ட ஏடு. அதனால ரொக்க கொள்முதல் என்பது ரொக்க ஏட்டில் வரக்கூடியது. அப்ப இந்த கடன் ஏட்டில் ரொக்க ஏடு வராது, ரொக்க கணக்கு வராது. ஆகையால் மொத்த கொள்முதல் எவ்வளவு என்பதை காண்பதற்கு கடனைந்தோர் கணக்கு கீழே மொத்த கொள்முதலையும் கடன் கண்டுபிடித்த கடன் கொள்முதலை கூட்டி மொத்த கொள்முதலாக கணக்கிட்டு காட்டணும். இதை வரக்கூடாது. ஏன்னா இந்த ரெண்டு ஏட்டில் எதில் இதை கொண்டாந்து கொடுத்துருக்காரு. இது எங்கே நோட்டு வரும் அப்படின்னா இறுதி கணக்கு தயார் செய்கிற போது வியாபார கணக்குடைய வரவு பக்கத்தில் விற்பனை என்கின்ற தலைப்பில் ரொக்க விற்பனையையும் கடன் விற்பனையையும் கூட்டி போடணும். பட்டு பக்கத்தில் அதே மாதிரி இந்த கொள்முதலை கடன் கொள்முதலை ரொக்க கொள்முதலையும் பட்டு பக்கத்தில் கூட்டி போடணும். 31/12/2017 என்பது இறுதி, இதுவும் இறுதி தான். இறுதி கண்டித்தும் இறுதி மாற்றுச் சீட்டு. அப்போ இதுல இருந்து நீங்க பிரிக்க வேண்டியதுன்னா மாற்றுச் சீட்டு கணக்கு தேவையான விஷயங்களை மாற்றுச் சீட்டு கணக்கிற்கும் கடனைந்தோர் கணக்கு தேவையான விஷயங்களை கடனைந்தோர் கணக்கு கொண்டு போய் அங்கே நீங்க கடன் கொள்முதலை கணக்கிடணும். அப்போ கடனைந்தோர் கணக்கு போடுறதுக்கு எவ்வளவு மாற்றுச் சீட்டு நாம கொடுத்தோம், ஏற்கப்பட்டது எவ்வளவு என்பதை கண்டுபிடித்த பின்பாக தான் மொத்த கடனைந்தோர் கணக்கு போட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா செலுத்தக்கூடிய மாற்றுச் சீட்டு ரெண்டுமே திரும்ப செலுத்தக்கூடிய விஷயம், பொறுப்புகள் சார்ந்த கணக்கு. அப்ப சொத்துக்கள் அனைத்தும் பட்டிருப்புடன் சென்ற கணக்கில் பார்க்கணும். இது பொறுப்புகள் துவக்கத்திற்கு எதிராக இருக்குன்னா பொறுப்புகள் எப்பொழுதுமே வரவுக்கு முன்னால் இருக்கும். அப்ப வரவு பக்கத்தில் இருக்கு ஈகோ ஃபர்ஸ்ட் ஆர் இருக்கு. கடனைந்தோர் செலுத்தக்கூடிய மாற்றுச் சீட்டு பாருங்க 2018 ஜனவரி 1 அன்று செலுத்தக்கூடிய மாற்றுச் சீட்டு அப்படின்னா ஆரம்ப கடன் செலுத்தக்கூடிய மாற்றுச் சீட்டு இருக்கு ஈகோ. அப்ப வரவு பக்கம் துவக்கம் இருக்குன்னா பற்று பக்கம் தான் இறுதி இருக்கும். அப்ப இறுதி மாற்றுச் சீட்டு எவ்வளவு? 20,000 ரூபாய். அவ்வளவுதான். இப்ப செலுத்தக்கூடிய மாற்றுச் சீட்டுக்கு எவ்வளவு செலுத்தியதுன்னு பார்க்கணும். செலுத்தக்கூடிய மாற்றுச் சீட்டுக்கு செலுத்தியது 30,000. அதை பட்டு பக்கத்துக்கு தரணும். இப்ப கூட்டுத்தொகை பாருங்க, 2 30 50,000 ரூபாய். ஆரம்ப கழிச்சு 25,000. அப்ப மீதம் இருக்க 25,000 இன்னும் செலுத்த வேண்டியது அர்த்தம். அப்ப மாற்றுச் சீட்டுக்கு செலுத்த வேண்டியதை மாற்றுச் சீட்டுக்கு நம்ம எழுதி கொடுத்துருக்கோம், இன்னும் கொடுக்கல, அதுதான் இன்பட்டு தொகையாக காட்டப்படுகிறது. மாற்றுச் சீட்டு ஏற்கப்பட்டது. இந்த மாற்றுச் சீட்டு கணக்கு தான் பேலன்ஸ் அங்கே கடனைந்தோர் கணக்கு கொண்டு வரணும். இதே மாதிரி மொத்த கடனைந்தோர் கணக்குல ஆரம்ப கடனைந்தோர் இருக்கு ஈகோ 30,000 எடுத்துறீங்க. வரங்க ஆரம்பம்னா பட்டு பக்கம் தான் இருக்கு ஈகோ இருக்கு பேலன்ஸ் இருக்கு 25,000. இப்ப கடனைந்தோருக்கு எப்படி மாற்றுச் சீட்டுக்கு பணம் கொடுத்தோமோ அதே மாதிரி கடனைந்தோருக்கு ரொக்கமாக செலுத்தியது எவ்வளவு பாருங்க. கடனைந்தோருக்கு செலுத்தியது 1,00,000
இங்க வரணும். இந்த தொகையை கண்டுபிடிக்கிறது தான் முன்கூட்டியே இந்த கணக்கு போடணும். 25,000. அப்ப கொள்முதல் திருப்பம் என்பது கடன் கொள்முதல் வந்து கழிப்பதால் மற்ற பக்கம் வருது கொள்முதல் திருப்பம் 15,000 அல்லது கழித்தல். அப்ப இந்த 3 4 போட்டுங்க 1,85,000. இந்த ஆரம்ப தொகையை கழிச்சீங்கன்னா பேலன்ஸ் வரக்கூடியது கடன் கொள்முதல். இந்த விடுபட்ட தொகை இவ்வளவுதான். இந்த கடன் கொள்முதல் இதுதான் இறுதி கணக்கு வரக்கூடியது 1,55,000. அப்ப இந்த கடன் கொள்முதல்னா இங்க கடன் கொள்முதலுக்கு ரொக்க கொள்முதல் கொடுத்துருக்கு. இந்த ரொக்க கொள்முதல் இந்த ரெண்டுலயுமே வராது, தனியா காட்டணும். அப்ப மொத்த கொள்முதல் ஈக்குவல் ரொக்க கொள்முதல் பிளஸ் கடன் கொள்முதல் ஈக்குவல் மொத்த கொள்முதல். அப்ப ரொக்க கொள்முதல் என்பது 2,25,000, கடன் கொள்முதல் 1,55,000 கூட்டினா 3,85,000. இது ஒரு சிம்பிள் கணக்கு. இதை வச்சுதான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய கணக்கு என்ன பண்ணணும்னா எல்லா ஐட்டங்களையும் கொடுத்து, அதாவது கடனாளி சம்பந்தப்பட்டது கண்ணிக்கு சம்பந்தப்பட்டது ரெண்டையும் சேர்த்து ஒரே கணக்கா போகணும். அது 5 மார்க்ஸ்ல கேட்க முடியும். இது உங்களுக்கு சிம்பிளா கேட்டா 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அல்லது 5 மார்க்ஸ் இந்த கணக்கு கேட்கலாம். அதனால இன்னொரு கணக்குல 4 கணக்கையும் எவ்வாறு சேர்த்து கண்டுபிடிப்பது என்கிறது அடுத்த கணக்கு. அடுத்த கணக்கு 5 மார்க் கணக்குல இந்த முழுமை பெறா பதிவேடுகள் வந்து எப்படி கணக்கு செய்வது என்பது உங்களுக்கு எடுத்துக்காட்டே இருக்கு, பயிற்சியில் இருக்கு. இப்போ இந்த கணக்கை பொறுத்தவரை பார்த்தோம்னா துவக்க முதலை காண்பதற்கு தொடக்க நிலையத்தை தயார் செய்து முதலை கண்டுபிடிக்கணும். இறுதி முதல் தேவையில்லை, இறுதி கணக்கில் வந்துடும். கடன் விற்பனை கண்டுபிடிப்பதற்கு மொத்த கடனாளி கணக்கு. அந்த கடன் விற்பனையில பெருக்கக்கூடிய மாற்று சீட்டு எவ்வளவு செலுத்தப்பட்டு பெறப்பட்டது அந்த தொகை கண்டுபிடிப்பு, பெருக்கக்கூடிய மாற்று சீட்டு, மொத்த கடனாளி கணக்கு, செலுத்தக்கூடிய மாற்று சீட்டு, அதுக்கப்புறம் கடன் கொள்முதலை கண்டுபிடிப்பதற்கு மொத்த கண்டித்தோர் கணக்கு. இந்த விடுபட்ட தகவல்கள் இந்த 5 கணக்குகளை தயார் செய்த பின்னாடி இறுதி கணக்கு தயார் செய்யணும், வியாபார லாப கணக்கு இருக்கும். ஆனா இவ்வளவு கணக்குகளை தயார் செய்வது என்பது 5 மார்க் கணக்குல முழுமையாக ஒரு பெரிய கணக்கு என்பது 5 மதிப்பெண் கணக்கு. இவ்வளவு கண்டுபிடிச்சு செய்யற மாதிரி ஒரு கணக்கு எல்லாம் நமக்கு கிடையாது. ஏதேனும் சில தகவல்களை கொடுத்து எது கொடுக்கப்படவில்லையோ, எது இறுதி கணக்கு தயார் செய்வதற்கு அடிப்படை தேவையோ அதை நாம் கண்டுபிடித்து இறுதி கணக்கு தயார் செய்யற மாதிரி ஒரு சிம்பிளான கணக்கு தான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுலையும் பயிற்சி கணக்குலையும் கொடுத்துருக்காங்க. ஆண்டு தேர்வுக்கு அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட டைத்துக்கு தான் நீங்கள் அந்த கணக்குகளை செய்வதற்காக. அந்த அடிப்படையில் பயிற்சி கணக்கு ஒரு 2-3 கணக்குகளுக்கு எடுத்துக்காட்டு இருக்கு. நான் உங்களுக்கு பயிற்சி கணக்கை முதல்ல சொல்றேன். எடுத்துக்காட்டு நீங்கள் ஒரு முறை பார்த்துட்டு அந்த கணக்குகளை நீங்கள் வந்து செய்து வரலாம். அதில் பயிற்சி கணக்குல 17வது கணக்கு எழுதியிருக்கிறது. ராகேஷ் என்பவரின் பின்வரும் விவரங்கள் இருந்து 2019 மார்ச் 34 முடிவடையும் ஆண்டில் வியாபார லாபநட்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்பு தயார் செய்ய அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது இறுதி கணக்கு விவரம் கொடுத்திருக்காங்க. 31/2018, 31/2019, 18ஆம் ஆண்டுடைய இறுதி இருக்கும், 19ஆம் ஆண்டுடைய இறுதி இருக்கும் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன இருக்கும்? 19ஆம் ஆண்டுக்குரிய இறுதி கணக்கு தயார் செய்யணும். அப்போ இது துவக்க ஆரம்ப இருப்பு, இது இறுதி இருப்பாக நாம் எடுத்துக்கலாம். இதை வைத்துக் கொண்டு நாம் துவக்க முதல் கண்டுபிடிக்கணுமா அப்படின்னா கீழே கொடுக்கக்கூடிய கூடுதல் தகவல்களையும் படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன விடுதலா இருக்கோ அந்த கணக்கை நாம் தயார் செய்யணும். இப்போ வாடகை செலுத்தியது, இது செலவினங்கள். பெற்ற தள்ளுபடி, இது செலவினம். பெற்ற தள்ளுபடி வியாபாரம் லாபநட்ட கணக்கில் வரவினத்தில் வரக்கூடியது. அழித்த தள்ளுபடி என்பது ஒரு வகையான செலவினம். கடனித்தோருக்கு அழித்த ரொக்கம், இது கடனித்தோர் கணக்கில் வரக்கூடியது. கடனாளி கணக்கு பெற்ற ரொக்கம் கடனாளி கணக்கில் வரக்கூடியது. எடுப்புகள் தனியாக வருகிறது. எடுப்பு என்பது எதுனா முதல் வந்து கழிக்கக்கூடியது. உரிமையாளருடைய போட்ட முதல் வந்து ஒரு சொந்த செலவு எடுத்திருப்பது தான் எடுப்பு. அப்ப சொந்த செலவு எடுத்திருந்தா முதல் கணக்குல இருந்து கழிக்கணும். அப்ப இறுதி கணக்குல இருப்புநிலை குறிப்புல பொறுப்புகள் பக்கத்தில் முதலில் இருந்து கழித்து காட்ட வேண்டும். சென்றாங்களே படிச்சிருக்கோம். ரொக்க விற்பனை, ரொக்க விற்பனை என்பது கடன் விற்பனை நாம் கண்டுபிடிப்போம். அதோட ரொக்க விற்பனை சேர்த்து இறுதி கணக்குல வியாபார கணக்குல வரவு கொண்டு வரும். 1/4/2018 அன்று முதல் அப்படின்னு. இப்போ 1/4/2018 என்பது ஆரம்பத்தில் உள்ள தொடக்க முதல். அப்ப தொடக்க முதல் உங்களுக்கு கணக்கேற்ற கொடுத்துருக்கு. கணக்கேற்ற தொடக்க முதல் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு தொடக்க நிலையை கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப நமக்கு தொடக்க நிலைக்கு வேண்டாம். இதை மாற்று சீட்டு எந்த மாற்று சீட்டும் கொடுக்கல, அதனால பெருக்கக்கூடிய மாற்று சீட்டும் வேண்டியதில்லை, செலுத்தக்கூடிய மாற்று சீட்டும் வேண்டியது. அப்ப நீங்க போட வேண்டியது கடன் விற்பனையை
கடன் கொள்முதலை கணக்கிடுவதற்கும் இரண்டு கணக்குகள் தயார் செய்யணும். அது மொத்த கடனாளி கணக்கு, மொத்த கடை கணக்கு. அப்ப மொத்த கடனாளி கணக்குல ஆரம்ப இருக்கு, கடமை இருக்கு. இதை பார்த்துங்க. கடனாளி ஆரம்ப இருக்கு, இருக்கு. கடனாளி என்பது சொத்து கணக்கு பட்டு இருக்கு, இருப்புக்கு ஈக்குவல் 30,000, இறுதி வரக்கூடியது 6,40,000. அப்ப கடை பொறுப்பு செலுத்தி இறுதி வந்து கடனாளிக்கு வந்து பெற்றோருக்கு 12,50,000 ரூபாய், பெற்றோருக்கு 12,50,000 போடும். இப்ப அளித்த தள்ளுபடி விற்பனை மற்ற பகுதி ஆரம்பித்து எங்கே அங்கேதான் கடன் விற்பனை. அப்ப விற்பனை திருப்பத்துடைய ஆப்போசிட்ல விற்பனை திருப்பம் கிடையாது. அதனால அளித்த தள்ளுபடி ரொக்கம் வாங்கும் போது அளித்த தள்ளுபடி திருப்பம் கிடையாது. அளித்த தள்ளுபடி 25,000 கூடுதல் தகவல் தான் கொடுக்கும். இப்ப நீங்க கூட்டிங்கன்னா இதை கூட்டி 19,15,000 வந்து 5,30,000 கழிச்சீங்கன்னா கடன் விற்பனை கிடைக்கும். கடன் பேலன்ஸ் அப்படிங்கிறது அதை இருப்பு கட்டும் தொகை எதை கண்டுபிடிச்சிங்கன்னா இருப்பு கட்டும் தொகை எதை 13,80,000. இதே மாதிரி மொத்த கடன் தொகை என்பது நாம் செலுத்த வேண்டிய தொகை. பொறுப்பு வரவிருப்பு 3,20,000, கடமைந்தோர் இறுதி 4,20,000. கடமைந்தோருக்கு அளித்த ரொக்கம் கொடுக்குறான். கடமைந்தோருக்கு அளித்த ரொக்கம் மொத்த கணக்கு 11,00,000 ரூபாய். இந்த கடன் கொள்முதல் வரலாம் பேலன்ஸ், ஏன்னா ஆரம்ப இருப்பு தான் கடன் கொள்முதலை சேர்க்கணும். இப்ப கொள்முதல் திருப்பம் இருந்தால் ஆப்போசிட்ல கழிக்கணும். கொள்முதல் கழிக்கணும், திருப்பம் கிடையாது. கடன் பணம் வாங்கும் போது பணம் அளித்த ரொக்கம் என்பது கடனுக்கு நம்ம கொடுக்கும் போது நமக்கு தள்ளுபடி சில நேரங்களில் கிடைக்கப்படலாம். அப்ப பெற்ற தள்ளுபடி என்பது 32,000. அப்ப இது பூரா டோட்டல் போட்டீங்கன்னா 15,50,000. அதுல இருந்து ஆரம்ப இருப்பு கழிங்க, பேலன்ஸ் வரக்கூடியது 11,80,000 கடன் கொள்முதல். இதை காட்டும். இந்த இடத்துல இந்த ரெண்டு தொகையை கண்டுபிடிச்ச பின்னாடி எது நம்ம இருப்பு கட்டு தொகையாக இருக்குதோ அதை நம்ம வந்து மைண்ட்ல வச்சுக்கணும். இல்ல அதை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் இறுதி கணக்கு, ஏன்னா இதுல மாற்று சீட்டு கிடையாது, தொடக்க முதல் கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து நீங்க நேரடியா இறுதி கணக்கு போடணும். எப்பவுமே கணக்கு இறுதி கணக்கு தலைப்பு கொடுத்துருக்கேன். யாருடைய கணக்கு இது ராஜேஷ் அவர்களின் 39/2019 முடிவடை மாற்றக்கூடிய வியாபார லாப நட்ட கணக்கு. அடுத்து இதுக்கு முன்னாடி இந்த விற்பனையில வந்து கடன் விற்பனை கண்டுபிடிச்சோம். இந்த 2 மாத கணக்குல கேட்கும் போது விற்பனை எவ்வளவு கேட்டா மொத்த விற்பனை நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். அப்ப ரொக்க விற்பனை கொடுத்துருக்கு. அதனால சில நேரங்கள்ல 2 மாத கணக்குல போடும்போது மொத்த விற்பனை கேட்டா கடன் விற்பனை ரொக்க விற்பனை ஊட்டி மொத்த விற்பனை இந்த இடத்துல போட்டு காட்டணும். போட்டு காட்டுவது சிறப்பு, பெரிய போட்டாலும் போடுங்க. சப்போஸ் அது இருந்தா வியாபார கணக்குல போடும்போது கவனமாக விற்பனையோடு ரொக்க விற்பனையும் கடன் விற்பனையும் கூட்டி தான் காட்டணும். ஏன்னா ரொக்க விற்பனை என்பது கடனை எடுக்க வராது, தனியா. ஆக 2 விற்பனை சேர்ந்ததுதான் நமக்கு மொத்த விற்பனை. அப்ப கடன் விற்பனை என்பது நாம் கண்டுபிடித்த தொகை 13,80,000. ரொக்க விற்பனை கூடுதல் தகவல்களை கொடுத்துருக்கு. அப்ப ரொக்க விற்பனையை சேர்த்துங்க. சேர்த்தீங்கன்னா 14,50,000. இறுதி சரக்கு என்பது வியாபாரத்தோடு தொடர்புடையது. வியாபார கடைசியில இருக்கக்கூடிய மீதம் உள்ள சரக்கு, விற்காமல் இருக்கக்கூடிய சரக்கு, விற்கா சரக்கு என்பதுதான் இறுதி சரக்கு. 1,60,000. இங்க தொடக்க சரக்கு வியாபார கணக்குடைய பட்டுப்பகுதியில ஆரம்பம் சென்ற ஆண்டினுடைய இறுதி சரக்கு என்பது நடப்பாண்டினுடைய தொடக்க சரக்கு பாகம் ஆரம்ப சரக்கு. அதோட இந்த ஆண்டு வாங்கிய கொள்முதலையும் கூட்டிக்கணும். சப்போஸ் இங்க கொள்முதல்ல இதே போல 2 கொள்முதல், ரொக்க கொள்முதல் கடன் கொள்முதல் 2 இருந்தா கூட்டிக்கணும். இங்க ரொக்க கொள்முதல் கொடுக்கல, ஆகையால் நான் கண்டுபிடித்த கடன் கொள்முதலா அப்படியே போடுங்க 11,80,000. இப்ப 2 கூட்டினீங்கன்னா 15,65,000 வந்து இந்த பேலன்ஸ் 2 கூட்டி கழிச்சீங்கன்னா 1,60,000 ரூபாய் மொத்த லாபமாக கணக்கிடப்படுது. இது மொத்த லாபம் வியாபார கணக்கு நமக்கு என்ன தெரியும். இதுல வேற செலவினங்கள், இதுல நேரடி செலவுகள் என்ன இருக்கும் அப்படின்னா கூலி, உள்தொகுப்பு கூலி, உற்பத்தி சார்ந்த நேரடி செலவுகள், ஆலை வாடகை, இந்த மாதிரி வரக்கூடிய உற்பத்தி சார்ந்த நேர்முக செலவுகளாக இருந்தால் இங்க வரும். அதெல்லாம் இங்க கணக்கு கொடுக்காதனால இவ்வளவு முடிச்சு. அடுத்து இந்த மொத்த லாபத்துல இருந்து நிகழ் லாபம் கண்டுபிடிக்கணும். இப்ப இது வந்து வியாபார கணக்கு, இது லாப நட்ட கணக்கு, ரெண்டுக்கும் சேர்த்து தலைப்பு வியாபார லாப கணக்கு. அப்ப லாப நட்ட கணக்குல மொத்த லாபம் கட்டல வருது, நட்டமாக இருந்தால் ஆப்போசிட்டா மாறிச்சு. இப்ப வரவுல இருக்கு கீழ்கோடு போட்டு வியாபார கணக்கில் இருந்து எடுத்து எது மாற்றி, ஏன்னா இந்த மொத்த லாபம் கொண்டு வரக்கூடிய கணக்கு லாப நட்ட. அப்ப லாப நட்ட கணக்கு மாற்றத்தை எழுதிட்டு இது இங்க இருந்து எடுத்தோம், வியாபார கணக்குல இருந்து எடுத்ததுனால
அப்ப வாடகை செலுத்தியது என்பது ஒரு வகையான செலவு 1,20,000. அளித்த தள்ளுபடி செலவு 25,000. பெற்ற தள்ளுபடி நிறுவனத்திற்கு ஆதாயம் 35,000. வேற விகித வரவு செலவுகள் ஒண்ணு வரல. அப்ப இத கூட்டிங்க 1,95,000. இந்த ரெண்டு செலவையும் கூட்டி கழிச்சீங்கன்னா 50,000 ரூபாய் பேலன்ஸ். 1,45,000. 1,95 45 போச்சுன்னா 50,000 ரூபாய் நிகர லாபம். இந்த நிகர லாபம் யாருக்கு? நிறுவனத்துடைய உரிமையாளர். அப்ப இறுதி கணக்குல இருப்புநிலை குறிப்புல ஆரம்ப முதலோடு நிகர லாபத்தை கூட்டி எடுப்பு கழிக்கிறது இருப்புநிலை குறிப்புல நம்ம போடக்கூடிய கணக்கு. இப்ப நம்ம போட்ட கணக்கு தொடக்க முதல் கண்டுபிடிக்கல, ஆல்ரெடி தொடக்க முதல் கொடுத்துருக்கு. மாற்று சீட்டு கிடையாது. மொத்த கடனாளி கணக்கு கடன் விற்பனையை கண்டுபிடிக்கிறது போட்டோம். மொத்த கடனீடு கணக்கு கடன் கொள்முதலை கண்டுபிடிச்சோம். அதை வச்சு வியாபார லாபத்தை கணக்கு போட்டாச்சு. இப்போ நிகர லாபம் 50,000 கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதுக்கு அடுத்து நாம் போடக்கூடியது அந்த ஆண்டினுடைய நிதிநிலையை அறிவதற்காக நாம் தயார் செய்யக்கூடிய கணக்கு இருப்புநிலை குறிப்பு. அதுக்கு நீங்கள் தலைப்பு கொடுக்கணும். திரு ராகேஷ் அவர்கள் 31/3/2019 ஆண்டு முடிவடையும் ஆண்டில் இருப்புநிலை குறிப்பு எழுதணும். பொறுப்புகள் சொத்துக்கள் போட்டது பற்றோர் போட்டாரு. இதுல சொத்துக்கள்ல நிலம் சொத்துக்கள் முதல்ல விளை சொத்துக்கள் எடுத்துக்கோங்க. வங்கி ரொக்கம் இறுதியில் உள்ளதான் எழுதணும். துவக்கத்தில் உள்ள எழுதக்கூடாது. இருப்புநிலை குறிப்பு ஆண்டினுடைய இறுதியில் தயார் செய்யக்கூடியதான் இறுதி கணக்கு. அதனால இந்த இறுதியில் உள்ள இருப்புநிலை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதுல எதுவும் சரி கட்டுகள் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துச்சுன்னா போடணும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போதைக்கு இந்த கணக்குல கொடுக்கல. அப்ப வங்கி ரொக்கம் 10,000. இந்த ரெண்டு காலத்துல என்ன அவங்க இந்த காலத்துல கூட்டல் கழித்தலுக்கு நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு காலம். கடனாளிகள் சரி கட்டுதல் கிடையாது. அப்படியே போட்டு கடனாளிகள் 6,40,000. சரக்கிருப்புனாலே ஆண்டினுடைய இறுதியில் இருக்கிறனால இறுதி சரக்கிருப்பு எழுதுவது கட்டாயம் கிடையாது. சரக்கிருப்பு போட்டினாலே இருப்புநிலை குறிப்பில் வரக்கூடிய சரக்கிருப்பு இறுதி சரக்கிருப்பு தான். இறுதியில் உள்ளதே 1,60,000. அடுத்த நிலை சொத்து பாருங்க. இயந்திரம். இந்த நிலை சொத்துக்கள் எழுதும் போது கொஞ்சம் கவனத்தில் பார்க்கணும். சரிக்கட்டுகள் தேய்மானம் ஏதாவது இருக்கான்னு பார்க்கணும். அது கிடையாது. 80,000. இவ்வளவுதான் சொத்துக்கள். பொறுப்புகள் பக்கத்துல இதுல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. பொறுப்புகள்ல பற்பல கடனை வரும். இறுதியில் உள்ளது 4,20,000. இதுக்கு அடுத்து வருஷ கடைசியில உரிமையாளர் போட்ட முதல் எவ்வளவு தொடக்க முதல், அந்த முதலுக்கு லாபமா நட்டமா கண்டுபிடிக்கணும். நான் லாபம் கண்டுபிடிச்சிருக்கோம். லாபத்தை கூட்டிங்க போட்ட முதலோடு சேர்றது லாபம். அது அவர் சொந்த செலவுக்கு எதிர எடுத்திருந்தால் அது எடுப்பு. எடுப்பு என்பது அவருடைய முதலை குறைக்கக்கூடியது. அதனால லாபத்தை கூட்டின பின்னாடி எடுப்பு இருந்தால் கழிச்சிடணும். அதுக்கு கீழே என்ன வரும் அப்படின்னா அவருடைய சொந்த வருமானத்திற்காக ஏதேனும் வருமான வரி செலுத்திருந்தாலும் கழிச்சு காட்டுவோம். இந்த கணக்கில் அந்த வருமான வரி என்பது கொடுக்கல. அப்போ முதல் என்பது உங்கள் கணக்கை நம்ம கொடுத்துருக்கு. நம்ம கண்டுபிடிக்கல கணக்கை கொடுத்துருக்கு. 1/4/2018 முதல் 5,20,000. அதை இந்த காலத்தில் கொடுக்கணும். அதோ இந்த முதலுக்கு தான் லாபம் கூட்டுக. உரிமையாளர் கிடைக்கக்கூடியது அதான் நிகர லாபம். இந்த லாபத்தை கண்டுபிடிக்கிறது தான் நம்ம லாப நட்ட கணக்கு போட்டது. நிகர லாபம் 50,000 நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். லாப நட்ட கணக்கு பேலன்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுல எடுப்பு வேற இந்த ஐட்டம் இல்ல அப்படின்னா நீங்க கூட்டி அப்படியே போடலாம். இப்போ இந்த கணக்குல எடுப்புகள் 1,00,000 ரூபாய் கொடுத்துருக்கு. அப்போ கழிக்கணும். கூட்டி கழிச்சு 5,70,000 வந்து கழிக்க எடுப்புகள். எடுப்புகள் வந்து நீங்க கணக்கிட்ட கொடுத்த தொகை கொடுத்தது 1,00,000 ரூபாய். இதையும் இந்த கணக்குல போட்டு கழிச்சு அவுட்ல போட்டுங்க. 4,00,000
4,70,70,000. இதுல வங்கி மேல்வரி பற்று அதெல்லாம் அந்த கணக்கெல்லாம் கொடுக்கல. அவ்வளவுதான் கொடுத்த விஷயங்கள் எழுதியாச்சு. ரெண்டையும் கூட்டி பார்க்க கணக்கு தேவை. எட்டு லட்சத்தி 90,000 இங்கே கொடுக்கணும். இப்போ 5 மார்க் கணக்குல உங்களுக்கு முழுமை பெறா இரட்டை பதிவு முறையில் மொத்தம் 4 கணக்கு உங்களுக்கு எக்ஸசைஸ்ல பெரிய கணக்கு கொடுத்துருக்கு. 17, 18, 19, 20 அந்த கணக்கு. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே ஒரு கணக்கு நடத்திருக்கிறேன். பயிற்சி கணக்குடைய கடைசி கணக்கு 20வது கணக்குல உங்களுக்கு கணக்கை எழுதி போட்டு அதை விலைக்கு சொல்லிட்டு நான் ஆன்சர் கொடுக்கலாம்னு பார்க்குறேன். செல்வம் என்பவர் தன்னுடைய ஏடுகளை இரட்டை பதிவு முறையில் பராமரிக்கவில்லை. இப்போ முழுமை பெறா பதிவு எடுத்து புரிஞ்சுக்கலாம். 2018 டிசம்பர் 31 முடிவடையும் ஆண்டுக்குரிய வியாபார லாபத்த கணக்கு இருப்புநிலை குறிப்பு தயார் செய்யப்பட்டது. அதில் சில கொடுத்துருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் தொடக்கத்துக்குரியது, தொடக்கத்தில் உள்ள இருப்பு, இறுதியில் உள்ள இருப்பு கொடுத்துருக்காங்க பழைய கணக்கு மாதிரியே. கூடுதலான தகவல்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரொக்க விற்பனை, கடன் விற்பனை நல்லா கவனிக்க வேண்டியது. ரொக்க கொள்முதல், கடன் கொள்முதல், கூலி சம்பளம், விளம்பரம், எடுப்புதல், வங்கி கடன் கூடுதல், சரி கட்டுதல், இயந்திரம் மீது தேய்மானம், கடனாளி மீது 1% இயக்கணும். இதில் நீங்கள் மெயினாக முக்கியமாக நீங்கள் பெரிய கணக்கில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னன்னா கணக்கு பார்த்த உடனே நீங்கள் டக்குன்னு ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிடக்கூடாது. நீங்கள் முழுமையாக கணக்கை படித்து பார்க்கணும். ஒவ்வொரு கணக்கையும் படித்து பார்க்கும் போதே உங்களுக்கு இங்கே தெரியும் ரொக்க விற்பனை, கடன் விற்பனையும் வந்த உடனே அப்போ விற்பனை வந்துருச்சு ரெண்டும். அப்போ விற்பனையோட தயார் பண்ணக்கூடிய அவசியம் இருக்கா அப்படிங்கிறத மனசில் கொண்டு வரணும். கடனாளிகள் இந்த இடத்துல இறுதியில் கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்கான்னு பாருங்க. கடனின் தொகை இறுதியில் கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தா அதற்குரிய ஏன் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்கு. கடனாளி சம்பந்தப்பட்ட அத்தனை நடவடிக்கைகளும் கணக்கேட்டுக்குள்ள இருக்கு. அதே மாதிரி கடனின் சம்பந்தப்பட்டது இறுதியும் இருக்கு, கடன் கொள்முதல் இருக்கு, ரொக்க கொள்முதல் இருக்கு. இப்போ மாற்று சீட்டு ஏதாவது இருக்கா? கிடையாது. இப்போ இதுல முக்கியமாக நீங்க முதல்ல பார்க்க வேண்டியது முதல்ல தொடக்க முதல் இருக்கா நீங்க பார்க்கணும். அப்ப தொடக்க முதல் இப்ப நீங்க வாய்ஸ் பார்த்ததுல முதல் எங்கேயுமே கொடுக்கல. சென்ற கணக்குல தொடக்க முதல் கணக்கு எட்ட கொடுத்துருக்கு. அதனால நம்ம கணக்குல எட்டி போடணும். இப்ப இதுல தொடக்க முதல காணும் கொடுக்கல. அப்ப தொடக்க முதல் கொடுக்கலைன்னா அதுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. தொடக்கத்தில் உள்ள சொத்துக்கள், தொடக்கத்தில் உள்ள பொறுப்பு, சொத்து பொறுப்பை கழிச்சிங்கன்னா 2 பொறுப்பு இருக்கு. கடன் இருக்கு, கடன் கழிச்சிட்டீங்கன்னா தொடக்க முதல் கண்டுபிடிச்சிடணும். அப்ப நீங்க தொடக்க முதல் கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். எடுத்த உடனே இறுதி கணக்கு போட்டோம்னா 1/1/2018 நாளுடைய தொடக்க நிலை அறிக்கையை போட்டு தொடக்க முதலை கண்டுபிடிக்கணும். இந்த ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய முதல் மட்டும்தான் நமக்கு தேவை. அப்போ ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய சொத்துக்கள், நடப்பு சொத்துக்கள், வங்கி ரொக்கம், கடனாளி, சரக்கு இருப்பு, பெறுதற்குரிய மாற்று சீட்டு எல்லாமே இருக்கு. தொடக்கத்தில் உள்ள இருப்புலாம் போட்டோம். இயந்திரம், நிலை சொத்து கடைசியாக போட்டோம். இதில் வரக்கூடிய இந்த 2 சரிக்கட்டையும் தொடக்க நிலை அறிக்கையில கழிச்சிடக்கூடாது. ஏன்னா வருஷ கடைசியில இறுதி கணக்குனாலே ஆண்டு இறுதியில் தயார் செய்யக்கூடிய சரி கட்டணம் இது தொடக்கத்தில் உள்ள சொத்து. இதை கூட இந்த அட்ஜஸ்ட் பண்ண கழிச்சிடணும். அதுல பாத்தீங்கன்னா 2 ஐட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கு. வங்கி கணக்கு, வங்கி கடன், பற்பலா கடன். கடன்னாலே பொறுப்பு, அது எந்த கடனாக இருந்தாலும் பொறுப்பு, பொறுப்பக்கம் கொடுத்துருக்கு 45. கடனைக்கோ நம்ம கொள்முதல் செய்ததை திரும்ப செலுத்தக்கூடிய பொறுப்பு. இந்த கூட்டுத்தொகை 2,20,000 சொத்துல இந்த 70,000 கழிச்சிங்கன்னா 1,50,000 தொடக்க முதல். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். தொடக்க முதல் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து நீங்க மைண்ட்ல கொண்டு வர வேண்டியது கடனாளிகள் கணக்கு இருக்கா? மாற்று சீட்டு கிடையாது. கடனாளிகள் கணக்குல இறுதி இருப்பு 2மே கொடுத்துருக்கு, கடன் விற்பனை கொடுத்துருக்கு. அதனால கடனாளி கணக்கு தேவையில்லை. கடனின் தொகையில இறுதி இருப்பு கொடுத்துருக்கு, கடன் கொள்முதல் கொடுத்துருக்கு. மாற்று சீட்டு தேவையில்லை. மாற்று சீட்டு தேவையில்லை, கொடுக்கல, கணக்குல கொடுக்கல, அதனால தேவையில்லை. அப்போ கடனின் தொகை கணக்கும் அவசியம் இல்லை. அப்போ நமக்கு அடுத்து என்ன? நேரடியாக இறுதி கணக்கு தான். திரு செல்வம் அவர்களே 31/12/2018 முடிவடையும் ஆண்டில் வியாபார லாப நட்ட. இப்போ இங்க ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சென்ற ஆண்டிலே போட்ட இறுதி கணக்கு தான் போன கணக்கிலே போட்டிருக்கோம். உற்பத்தி சார்ந்த நேர்முக செலவுகள் அது மட்டும்தான் வியாபார கணக்கில் வரும். கொள்முதல் வரவு பக்கத்தில் உங்களுக்கு ஒன்று சந்தேகம் இல்லை, 2 தான்.
விற்பனையில நீங்க கவனிக்க வேண்டியது ரொக்க விற்பனை கடன் விற்பனை. திருப்பம் இருந்தால் கழிக்கணும், இந்த கணக்கில் கிடையாது. அப்ப ரொக்க விற்பனை கடன் விற்பனை போட்டுங்க. ரொக்க விற்பனை கடன் விற்பனை ரெண்டுமே கூடுதல் தகவல்ல கொடுத்துருக்கு. ரொக்க விற்பனை 20,000 கூட்டியும்போது 2 லட்சம் ரூபாய். இறுதி சரக்கிற்கு சரக்கிற்கு இறுதியிலே அந்த டேபிளேஷன்ல கொடுத்துருக்கு 22,000. தொடக்க சரக்கிற்கு கூட இங்க கொள்முதலை கூட்டிக்கிற ரொக்க கொள்முதல் கடன் கொள்முதல் திருப்பம் இருந்தால் கழிக்கணும் கிடையாது 60,000 ரூபாய். கூடுதல் தகவல் தான் உங்களுக்கு. உற்பத்தி சார்ந்த நேர்முக செலவுன்னா நான் சொல்ல வேண்டியது கூலி, உற்பத்தி கூலி, உள்தூக்கு கூலி, எரிபொருள் சக்தி, உற்பத்தி சார்ந்த ஆலை வாடகை, இதெல்லாம் உற்பத்தியோடு நேரடி தொடர்புடைய செலவினங்கள். அதான் நேர்முக செலவுன்னு சொல்லுவோம். அதுல உங்களுக்கு இந்த கணக்கில் கொடுத்துருக்க வேண்டியது ஒண்ணுதான் கொடுத்துருக்கு, கூலி மட்டும். கூலி 6,000. அப்ப இந்த வரவு பக்கத்துல வந்து கூட்டுங்க 2,22,000. அதோட 1,11,000 கழிங்க, கழிச்சிட்டீங்கன்னா 1,11,000 ரூபாய் பேலன்ஸ் மொத்த லாபம். இந்த மொத்த லாபத்தை லாப நட்ட கணக்கு கொண்டு வந்து இந்த உற்பத்தி சாராத மற்ற இதர அலுவலக செலவினங்கள், விளம்பர செலவினங்கள், மற்ற இதர செலவினங்களை, இதர வரவினங்களை கணக்கில் கொண்டு வந்து கழிக்கிறது தான் நிகர் லாபத்தை சென்ற கணக்கில் சொல்லியிருக்கு. அப்ப இதுல மொத்த லாபத்தை இங்கே வரவுகளை கொண்டு வந்து இருக்கு. மொத்த லாபம் 1,11,000. இதுல வரக்கூடிய மற்ற மறைமுக செலவினங்கள், நேரடி செலவில்லாத போன்ற செலவினங்கள் பார்த்தீங்கன்னா சம்பளம், விளம்பரம், கடன் மீதான வங்கி கடன் வரக்கூடாது, கடன் மீதான வட்டி. ஏன் கடன் வராதுங்கிறது, கடன் வந்து நீனால கடன், வட்டி என்பது ஆண்டாண்டுக்கு செலுத்தக்கூடிய வட்டி. அதனால செலவினம் மட்டும்தான் லாப கணக்கில் வரணும். அதே மாதிரி இயந்திரத்தின் மீதான தேய்மானம். சில பேர் என்ன செய்யலாம், இயந்திரத்தை இங்கே கொண்டாந்து கழிக்க கூடாது. இயந்திரம் என்பது சொத்து, நிலை சொத்து என்பது இருப்புநிலை குறிப்புக்கு தான் வரணும். அவற்றின் மீது உண்டான தேய்மானம் ஆண்டுக்கு தேய்மானம் வர. அப்ப ஒவ்வொரு ஆண்டும் தேய்மானம் கழிக்கப்படுவதால் ஒவ்வொரு ஆண்டும் அது செலவினமாக லாப நட்ட கணக்கில் கொண்டு வரும். இன்னொன்று, கடனாளி மீது 5%, 1% ஐயக்கடன். அப்ப கடனாளி என்பது சொத்து, அது சொத்துல ஒரு இருப்புநிலை குறிப்பு. அதுல வரக்கூடிய ஐயக்கடன் ஒதுக்கி என்பது ஒரு செலவினம். அதனால இங்கே லாப நட்ட கணக்கில் கொண்டு வரோம். 1% கடனாளி வந்து ஆல்ரெடி 1 லட்சம் ரூபாய் இருக்கு, அதுல 1% 1000 ரூபாய். இயந்திரத்துல 10%, இயந்திரம் வந்து 60,000 ரூபாய் மதிப்பு, இயந்திரத்தின் மதிப்பு, அதுல 10% கண்டுபிடிச்சு அது மட்டும் இங்க 6,000. அப்ப இந்த இதர வரவினங்கள் எதுவும் கணக்கில் கொடுக்காதனால 1,11,000 இருந்து இதர செலவினங்களை கழித்தது போக மீதம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 69,000 ரூபாய் நிகர லாபம். இது யாருக்குன்னா உரிமையாளருக்கு, நிறுவனத்துடைய உரிமையாளர். இப்ப இந்த நிகர லாபத்தை இருப்புநிலை குறிப்பு கொண்டு வரும். இறுதியாக இருப்புநிலை குறிப்பு தயார் செய்யும். இப்ப நிகர லாபம் கண்டுபிடிச்சாச்சு, 69,000 நிகர லாபம் வந்தது. கடைசியா நிதிநிலை அறிக்கை இருப்புநிலை குறிப்பு தயார் செய்யும். திரு செல்வம் அவர்களை 31/12/2018 ஆண்டு முடிவடையும் ஆண்டின் இருப்புநிலை குறிப்பு பொறுப்புகள் சொல்லுது இறுதியில். இதுல இந்த கணக்குல நீங்க பார்க்கல உங்களுக்கு கவனத்தில் வைக்க வேண்டியது கூடுதல் முதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தொடக்க முதல் தான் கொடுக்கல, கூடுதல் முதல் கொடுத்துருக்கு. அப்ப தொடக்க முதல் நம்ம கண்டுபிடிச்சுதான் 1,50,000 நம்ம கண்டுபிடிச்ச முதல் 1,50,000. அதோட கூடுதல் முதல்ல கூட்டிக்கணும், ஏன்னா முதலோடு சேர்ந்தது. ஏன்னா சென்ற கணக்குல வந்து நம்ம பார்த்துருப்போம், கூடுதல் முதல்ல அந்த லாப நட்ட அறிக்கையில கழிச்சுப்போம். இறுதி முதலை வச்சு செஞ்சதுனால கூடுதல் முதல் கழிச்சோம். இது ஆக்சுவலா தொடக்க முதல். அப்ப தொடக்க முதலோட கூடுதல் முதல்ல ஆட் பண்ணிக்கணும், கூட்டிக்கணும். நிகர லாபத்தையும் கூட்டணும். 3ஐயும் ஒன்றா சேர்த்து கூட்டலாம், தவறில்லை. 2ஐயும் கூட்டி அடுத்து நிகர லாபத்தையும் கூட்டிக்கணும். எடுப்பு இருந்தால் கழிக்கணும், எடுப்பு இருக்கு அதையும் கழிச்சிடும். கழிச்சுட்டா 1,50,000 நம்ம கண்டுபிடித்த தொடக்க முதல், கூடுதல் முதல் கணக்கிட்ட கூடுதல் தகவலா கொடுத்துருக்கு 1,71,000. அதோட இந்த நிறுவனத்தினுடைய லாபம் நிகர லாபம் 69,000 வந்தது. அதையும் கூட்டினீங்கன்னா 2,40,000 ரூபாய். அதுல இருந்து எடுப்பவருடைய சொந்த செலவுகளுக்கு எடுப்ப கழிங்க 1,80,000. வங்கி கடன் திரும்ப செலுத்த வேண்டியது பொறுப்பு. கடனிந்தோம் நாம கொடுக்க வேண்டியது, அதுவும் இறுதியில் உள்ள கடனிந்தோம் 21,000 அதுவும் கணக்கு போட்டிக்கணும், தனியா போட்டு. அப்போ 1,80,000, 45, 21,000. சொத்துக்கள் பக்கம் இறுதியில் உள்ள இருப்புகளை தான் எடுக்கப்படும். வங்கி ரொக்கம் இறுதியில் உள்ளது 33,000. பற்பல கடனாளிகள் இறுதியில் உள்ளது. அந்த கடனாளி வரும்போது இந்த சரிக்கட்டு ஞாபகத்தில் ஏற்கனவே லாப நட்ட கணக்கில் கண்டுபிடிச்சு போட்டிருக்கோம். அப்ப இறுதியில் உள்ள கடனாளி 1 லட்சம் ரூபாய், அதுக்கு 1% ஐயக்கடன். அப்ப 1 லட்சம் ரூபாய்க்கு 1% ஐயக்கடனை கழிச்சு போடுறது. இந்த தொகை 2 இடத்துல வரணும். சரிக்கட்டு ஒன்று லாப நட்ட கணக்கில் போட்டோம் ஆல்ரெடி. இப்ப கடனாளி வந்து கழிச்சு காட்டணும். 1 லட்சம் ரூபாய்க்கு 1% ஐயக்கடன் இருக்கு. 1000 ரூபாய் கழிச்சுன்னா 99,000. அடுத்த சரக்கிருப்பு இறுதி சரக்கிருப்பு 22,000. பெறுதலுக்குரிய மாற்றுச்சீட்டு இறுதியில் உள்ளது 38,000.
இயந்திரம் விளைச்சொத்து. இயந்திரத்தின் மீது தேய்மானம் இருக்கு. லாபத்தை நாங்க கண்டுபிடிச்சு போட்டோம். இயந்திரத்தினுடைய மதிப்பு, இறுதியில் உள்ள மதிப்பு, இயந்திரத்தின் மதிப்பு 60,000. அப்ப இந்த 60,000ல 10% தேய்மானம் ஆண்டுக்கு 10% கண்டுபிடிச்சு லாபத்தை கணக்குல போட்டாச்சு. 10% 6,000, நீ கழிச்சு 54,000 இறுதி மதிப்பு. இப்ப வருஷ கடைசியில இந்த ஆண்டுடைய இறுதியில இயந்திரத்தினுடைய மதிப்பு என்னவா இருக்குன்னா 54,000. இதை பூரா கூட்டுங்க, 2 பக்கம் கணக்கு டேலி ஆகும். 2,46,000 ரூபாய் கணக்கு டேலி. அடுத்து இந்த 2 கணக்கு பேலன்ஸ் இருக்கு, அதை நீங்க பயிற்சி கணக்கா போடுங்க.